வணக்கம். தந்தையின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. தமிழகம் தொடர்ந்து மின் பற்றாக்குறையில் தவித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களில் இல்லாத அளவிற்கு மோசமான கட்டத்தை அடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளோ ஏராளம். குறிப்பாக சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கும் அவலம் நிலவுகிறது. இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் மின்வெட்டு பிரச்சனையால் பொதுமக்கள் தவிப்பு மற்றும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என்றே சொல்லலாம். நாளை தேசிய மின் சிக்கன தினம். இந்நிலையில் மின்சார சிக்கனம் குறித்தும் மாற்று வழி மின்சாரம் குறித்தும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். முன்பாக ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே 1350 மெகாவாட் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் மின்தடை அதிகரித்துள்ளது. இதனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் மின்சார சிக்கனம் குறித்தும் மாற்று வழி மின் உற்பத்தி குறித்தும் அரசும் பொதுமக்களும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. மின் தட்டுப்பாட்டை சரி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள 3500 கட்டடங்களிலும் சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் செயல்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளி, சமுதாய கூடம், ஆரம்ப சுகாதார நிலையம், அலுவலக கட்டடங்கள் உள்ளிட்ட 3500 கட்டடங்களில் முதல் கட்ட ஆய்வுப் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இதேபோல மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு கட்டடங்களிலும் சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வீடுகளில் சோலார் மின்தகடு அமைக்க அரசு மானியம் வழங்கி வருகிறது. தொடர்ந்து மழைநீர் சேமிப்பு திட்டம் போல் புதிதாக கட்டப்படும் வீடுகளில் சூரிய ஒளி மின்சாரம் கட்டாயம் என்று அறிவித்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் சில வருடங்களில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர உள்ளாட்சி அமைப்புகளில் குடிநீர் பகிர்மானத்திற்கு பயன்படுத்தப்படும் மின் மோட்டார்கள், தெரு விளக்குகள் போன்றவற்றை முறையாக பராமரிப்பு இல்லாமல் அதிக அளவு மின்சாரம் விரயமாகி வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் பொருட்டு முதற்கட்டமாக நகர்ப்புற வார்டுகளில் தனியாரிடம் தெருவிளக்கு பராமரிப்பை அளிக்கும் திட்டம் முன்னோட்டமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. தெருவிளக்குகளில் பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்களை பராமரிப்பு நிறுவனமே பொருத்தி பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிக்கனமாகும் மின்சாரத்திற்காக கட்டணத் தொகை பராமரிப்பு நிறுவனங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இத்திட்டம் வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்சி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, வேலூர் ஆகிய 9 மாநகராட்சிகளிலும் 35 நகராட்சிகளிலும் தெருவிளக்கு பராமரிப்பு தனியாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, மின்சார உற்பத்தியும் மின் தேவையும் மனதில் கொண்டு மக்கள் தங்களாகவே முன்வந்து மின் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மின் தட்டுப்பாட்டை ஓரளவு சமாளிக்கவும் அதற்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். மின்சாரத்தை சேமிப்போம், இருளை அகற்றுவோம். மின் சிக்கனம், மாற்று வழி மின்சாரம் ஆகிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் முன்னாள் மின் வாரியத்துறை அதிகாரி திரு செல்வராஜ் அவர்கள். மேலும் இதுகுறித்த கள தகவல்களுடன் காத்திருக்கிறார்கள் எமது செய்தியாளர்கள். சென்னையில் இருந்து ராஜா காத்திருக்கிறார், திருச்சியில் இருந்து விஜயகோபால் காத்திருக்கிறார். முதலில் ராஜாவிடம் செல்வோம். ராஜா வணக்கம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப தற்போதைய மின் பற்றாக்குறை நிலை எப்படி இருக்கிறது, அதை பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது தற்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க மின் தட்டுப்பாடு 28% இருக்கிறது. இதனையடுத்து சென்னையிலும் 2 மணி நேரம் மின் தட்டுப்பாடு அமலில் இருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழகத்தில் இந்த மின் தட்டுப்பாடு ஆரம்பித்தது. அது முதலே ஆண்டுக்கு 18% அளவிற்கு மின் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மின் திட்டங்கள், அதாவது வடசென்னை அனல் மின் நிலையம், அதே போன்று எண்ணூரில் கூடுதலாக 600 மெகாவாட் அளவிற்கான திட்டம், அதே போன்று செய்யாறு திட்டம், பல திட்டங்கள் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதன் காரணமாக, அதாவது இந்த 2013ஆம் ஆண்டு அவைகள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருந்தால் இந்த மின் தட்டுப்பாடு இந்த அளவிற்கு இருந்திருக்காது. ஆனால் இன்னும் பல திட்டங்கள் சோதனை அடிப்படையிலேயே, சோதனை ஓட்டங்களாகவே இருக்கின்றன.
இதன் காரணமாக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்ப தற்போதைக்கு 14,000 மெகாவாட் நமக்கு தேவையாக இருந்து வருகிறது. அதுவும் இன்னும் கோடை காலம் அல்ல, இது கோடை காலத்தில் இன்னும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தற்பொழுது இது 4,000 மெகாவாட் வரைக்கும் மின் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என்னென்ன வழிமுறைகளில் அதாவது மின் தேவையை குறைக்கலாம் என்பதை முதலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவது சோலார் பவர் பேனல் மூலியமாக மின்சாரத்தை குறைக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் சென்னையை பொறுத்த வரைக்கும் 25%, அதாவது 2,000 மெகாவாட் அளவிற்கு சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மக்களுக்காக இது செலவு செய்யப்படுகிறது. அதாவது 10,000 மெகாவாட் தற்பொழுது உற்பத்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதில் 2,000 மெகாவாட் சென்னைக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இதில் பெருநிறுவனங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன. அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு மால், அதாவது வணிக நிறுவனங்கள் அது விளம்பரத்திற்காகவும் குளிரூட்டு வசதிகளுக்காகவும் மட்டுமே 5 மெகாவாட் அளவிற்கு எடுத்துக்கொள்கின்றன. ஒரு மாலை இவ்வளவு எடுத்துக்கொண்டால் பல்வேறு தளங்களில் எடுத்துக் கொள்ளப்படுவதால் அரசு இதில் அவர்களை சோலார் மூலியமாக இருக்கக்கூடிய குளிரூட்டு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. இரண்டாவதாக வீடுகளில் மின்சாரத்தை சேமிப்பதற்கு திட்டங்களாக, அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ், அதே போன்று நம்ம வாட்டர் ஹீட்டர், இவைகள்லாம் அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கொள்கின்றன. அவற்றிலும் நேரடியாக சோலார்கள் மூலமாக இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகட்டும், குளிரூட்டு சாதனமாகட்டும், இவைகள் எல்லாம் கிடைக்கின்றன. இதையும் பயன்படுத்தினால் கூடுதலாக இந்த அதாவது தேவையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நம்முடன் சில பொதுமக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இப்போ உங்க வீட்டுல நீங்க மின் சிக்கனத்திற்காக என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்றீங்க? யூஸ்வலா எல்லா வீட்லயும் ஃபேன், டிவி, லைட்டு எல்லாம் இருக்கு. கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் தேவைப்படாதான் யூஸ் பண்ணுவோம். பகல் நேரத்துல டியூப் லைட்டு, ஃபேன்லாம் தேவை கிடையாது. ஏன்னா இப்போ குளிர் சீசன் ஆயிடுச்சு. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல லேடிஸ் டிவி 24 யூஸ் பண்றாங்க. ஃபுல்லா சீரியல் பாக்குறதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. இந்த 2 மணி நேரம் மின்வெட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு? பாத்தீங்களா, சில வீட்டுல கை குழந்தை இருப்பாங்க, அவங்க குழந்தை தூங்காது. சரிங்களா, அவங்க ஃபேன் கம்பல்சரி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இப்போ கொசு அதிகமாயிடுச்சு எல்லா வீட்லயும். அவங்க கொசு பத்தி சில வீட்டுல அந்த இது பற்ற வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா கரண்ட் யூஸ் பண்ணி போவாங்க, குட் லைட் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது அந்த நேரத்துல. காயத்ரி, தற்பொழுது தமிழகத்தில் நிலவரும் மின்வெட்டை, அதாவது மின் பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்றால் சோலார் எனர்ஜி, அதாவது அரசு ஏற்கனவே மானியங்களை, மத்திய மாநில அரசுகள் வீடுகளில் அமைப்பதற்கு சோலார் மின் திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. அதில் சில குறைபாடுகளும் இருக்கிறது, அவற்றை களைய வேண்டும். அதே போன்று தற்பொழுது தெருவிளக்குகள், நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகளையும் தனியாருக்கு அதை பராமரிப்பது, விளக்குகளை எரி வைப்பது என அந்த திட்டமும் இருக்கிறது. அவைகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதை மேலும் மேம்படுத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் தேவையை குறைக்க முடியும், மின் சிக்கனத்தையும் பயன்படுத்த முடியும். காயத்ரி, ராஜா, இது குறித்து திரு செல்வராஜ் அவர்களிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லா செக்டர் மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த மின் தட்டுப்பாடு, மின் பற்றாக்குறை பார்க்கப்படுது. இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் மின் சிக்கனம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தேவையில்லாம நம்ம மின்சாரத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு வீணடிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம். இப்ப அரசு தரப்புல பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த சோலார் மின் உற்பத்தி திட்டம். இந்த திட்டம் இதை செயல்படுத்துவது மூலமா நம்மளால இப்ப எவ்வளவு சரமாரியாக எவ்வளவு மின் உற்பத்தி நமக்கு கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க. சோலார் மின் திட்டத்தை அது சரியாக பயன்படுத்தினால் அதுக்கு சில லாபங்கள் இருக்கும். ஆனால் இந்த சோலார் என்பது பகல் நேரத்தில் மட்டும்தான் அந்த மின்சாரத்தை எடுக்க முடியும். பகல் நேரத்தில் வீடுகளை பொறுத்த அளவில் பகல் நேரத்தில் யார் யார் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த சோலார் திட்டத்தினை செயல்படுத்தினால் லாபகரமாக இருக்கும். லாபகரமாக இருக்கும் என்று சொல்வது கூட சரியா இருக்காது. ஏனென்றால் இன்றைய கட்டுமான செலவினங்களை கணக்கிடும் பொழுது ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு 10 ரூபாய் வரை ஆகிறது.
மின்சார வாரியத்தில் வழங்கக்கூடிய மின்சாரத்திற்கு ₹1 கிட்டத்தட்ட ₹4.75 வரையிலும் தான் இருக்கிறது. இப்ப ₹10 செலவு செய்து இந்த சோலார் மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு பொதுமக்கள் தயாராக வேண்டும். அது எந்த அளவுக்கு தயாராவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் என்றால், ஒரு அரசு இந்த கட்டுமானத்திற்காகும் செலவினை ஒரு கணிசமான தொகையினை அரசு செலவு செய்தால் இந்த ஒரு திட்டத்தினை நிச்சயமாக லாபகரமாக நடத்த முடியும். அதாவது இந்த திட்டத்தையும் நம்ம லாபகரமா மாற்ற முடியும். ஆனா அதை பயன்படுத்துற விதம் ரொம்ப முக்கியம். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம காற்றாலையை பயன்படுத்துறோம். காற்றாலையை கிட்டத்தட்ட 7100 மெகாவாட்டுக்கு ₹50,000 கோடி செலவு செய்திருக்கிறாங்க. அது அரசு பணம் இல்ல, தனியார் பணம், எதுவா இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம். 50,000 கோடி செலவு செய்து 7100 மெகாவாட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நிறுவுதிறனை வைத்துக் கொண்டு அதில் 3000 மெகாவாட் தான் எடுக்க முடிகிறது காற்றுள்ள காலத்தில். ஜூன்ல இருந்து செப்டம்பர் அக்டோபர் வரையிலும் காற்று இருக்கும், அது பயன்படுகிறது. மீதமுள்ள 9 மாத காலம் அந்த 50,000 கோடி சும்மா இருக்கிறது முதலீடு. அது சரியாக அதை பயன்படுத்தி 7000 மெகாவாட் உற்பத்தி செய்யறது வாய்ப்பு இருந்தும் கூட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய பயன்பாடு இருக்கணும்ங்கிறது சோலாருக்கு நாம் தொடர்ந்து பேசலாம். நிலைமை இவ்வாறாக இருக்க புலம்புவதையும் யாரையேனும் குற்றம் சாட்டுவதையும் விட தீர்வுகளை குறித்து யோசிப்பது அனைவருக்கும் பலனளிக்கும். களத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜா காத்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ராஜா, இப்ப இந்த மின் குறைபாடு களையறதுக்கு 2 விதமான வழியா பார்க்கப்படுது. ஒன்னு மின் உற்பத்தி அதிகரிப்பு, இன்னொன்னு மின் பயன்பாடை குறைக்கிறது. இப்ப இந்த மின் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது துரித கால நடவடிக்கையா பார்க்கப்படுறதுதான் இந்த சோலார் மின் உற்பத்தி. அதுக்கான நடவடிக்கைகளா என்னென்ன நடவடிக்கைகள் நம்மளுடைய அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பதிவு செய்யுங்க ராஜா. 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது சோலார் பேனல்கள் வீடுகளை அமைப்பவர்களுக்கு 30% மானியம் தரப்படும். அது மாநில அரசில் இருக்கக்கூடிய மின்வாரியத்திடம் இருக்கக்கூடிய அந்த முகமை வழியாக செயல்படுத்தப்படுகிறது. இது பல்வேறு மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை டெடா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது மின்வாரியத்தில், அதன் மூலியமாக இது செயல்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு அதாவது சட்டசபையில் பேசிய முதல்வர் இந்த திட்டத்தில் மாநில அரசும் 20% தரும், மாநில அரசும் 20% மானியம் தரும். ஒரு வீட்டில் அவர்கள் பேனல் அமைப்பது ₹1,00,000 என்று இவர்களே 1,00,000 ரூபாய்க்குள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் அந்த டெடா குறிப்பிட்ட அந்த சோலார் பேனல்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களிலிருந்து பெற்றுக்கொண்டால் மத்திய அரசினுடைய 30%, மாநில அரசினுடைய 20%, மொத்தம் 50%, அதாவது ₹50,000 அவர்களே அந்த நிறுவனத்திற்கு கொடுத்து விடுவார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு 3 மாதத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருந்தது. அதை கடந்த 3 மாதமாக தற்பொழுது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது ஆண்டுக்கு 10,000 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. இவர்கள் அந்த இணையதளத்தில் சென்று அந்த முகமையின் இணையதளத்தில் பதிவு செய்தால் அவர்களுக்கு பதிவு ஏற்கனவே பதிவு சீனியாரிட்டி அடிப்படையில் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இது இன்னும் பொதுமக்களிடம் பெரிய விழிப்புணர்வு இல்லை. இதிலும் சிலவற்றை அரசும் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது இது குறித்த சில நிபுணர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், அதற்கு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்னா அந்த பவர் தயார் பண்ணி அரசிடம் இருக்கக்கூடிய கிரிடு கொடுக்கணும். அவங்க தான் நமக்கு மீண்டும் அந்த மின்சாரத்தை கொடுப்பாங்க குறைந்த விலையில. இது சென்னையில மட்டும்தான் அந்த நம்ம தயார் பண்ணி அந்த கிரிடு கொடுக்கறதுக்கு. மற்ற மாவட்டங்களில் இது மிகவும் சொற்ப அளவிலாக இருக்கிறது. பல மாவட்டங்களில் இதற்கான நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதால் அந்த கிரீடுக்கு கொடுத்து மீண்டும் பெறுவதை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதே போன்று 1 மெகாவாட் 1 கிலோவாட் மட்டும்தான் பொருத்திக் கொள்ள வேண்டும். 1 கிலோவாட் மட்டும்தான் அது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோவாட் கொடுத்தால் அது மிக குறைந்த அளவிலே வீட்டு உபயோகத்திற்கு பயன்படும். எனவே இதை ஆந்திராவில் இதே 3 மெகாவாட்டாக இருக்கிறது. அதே போன்று 3 மெகாவாட்டுக்கு கொண்டு வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 85 லட்சம் வீடுகள் இதனால் பயன்பெறும். இதை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்தால் கூடிய விரைவில் இந்த மின் தட்டுப்பாடை போக்குவதற்கான ஒரு வழி. இரண்டாவது, தொழில் உற்பத்தி முடங்கி இருக்கிறது. குறிப்பாக விசைத்தறியை பாருங்கள். விசைத்தறி பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கெல்லாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டில் தவித்து வருகிறார்கள். அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. அதாவது
10 விசைத்தறி கொண்டது 4 மெகாவாட்டில் இயக்கலாம். அப்படி 4 மெகாவாட்டுக்கு தேவையான சோலார் பேனலை அமைப்பதற்கு 6 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இவர்கள் இந்த 10 விசைத்தறிக்கு 16,000 ரூபாய் கட்டணம் கட்டுகிறார்கள். 25 ஆண்டு காலம் ஷூரிட்டியுடன் கொடுக்கக்கூடிய அந்த சோலார் பேனலை அமைத்தால் அதற்கு அரசு உதவி செய்தால் அவர்களுக்கான மின் கட்டணமானது மிக மிக குறைவாக இருக்கும். அதே போன்று தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். இதற்கான இரண்டாவதாக மத்திய அரசு அதே போன்று 1 கிலோவாட்டிலிருந்து 100 கிலோவாட் வரைக்குமாக கொடுக்கிறது. 30% அல்லது 80,000 ரூபாய். ஆனால் மாநில அரசு 1 கிலோவாட் அமைப்பவர்களுக்கு, அதுவும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறது. அதையும் விரிவுபடுத்தினால் தொழில்துறைகளுக்கும் ஏற்றாற்போல் இது அமையும். தொழில்துறைகள் மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்கள், இது தேவைப்படுபவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலையில் இருப்பதால் அதாவது தமிழகத்தில் இப்போ கடந்த ஆண்டுல கூட 6,000 மெகாவாட்டுக்கு மின் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது செயல்படவே 5 ஆண்டு ஆகும். இவற்றில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் சீக்கிரமாக இந்த மின் தட்டுப்பாடை போக்கலாம். ஏனென்றால் ஆண்டுக்கு 8% 10% உயர்ந்து வருகிறது. அதாவது 8,000 யூனிட்டிலிருந்து 10,000 யூனிட் ஒவ்வொரு ஆண்டும் தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலை ஒரு 200 மெகாவாட்டுக்கு 12,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதற்கான அதாவது நிலக்கரி மட்டுமே தற்பொழுது நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்தால் மட்டுமே நமக்கு தேவையான அளவு தயாரிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருப்பதால் இந்த சோலார் உற்பத்தியில் அதுவும் நேரடியாக பொதுமக்களை அதை பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கணிசமான அளவு நிதியை மத்திய மாநில அரசுகள் இன்னும் கூடுதலாக ஒதுக்கினால் இந்த மின் தட்டுப்பாட்டிற்கு சற்று உடனடியாக தீர்வு கிடைப்பதாக அமையும். காயத்ரி, தொடர்ந்து காத்திருங்கள் ராஜா. சரி, இப்ப அவர் சொல்ற மாதிரி இந்த நடைமுறை சிக்கலை பத்தியும் சொல்லியிருந்தாரு. மத்திய மாநில அரசுகள் மானியமா வழங்குறதா சொல்லப்பட்ட அந்த 50% மானிய திட்டம், இதை பத்தி சொல்றது. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக மானியமா 50% வழங்கப்பட்டால் ஓரளவுக்கு பொதுமக்களிடையே இதற்கு வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி செய்யும் பொழுது மின்சார வாரியம் அல்லது அரசு புதிய மின் திட்டங்களுக்கு செலவிட வேண்டிய தொகையை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக அனல் மின் திட்டத்தை உருவாக்குவதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டிய பணத்தை இந்த வகைக்கு அந்த சோலாருக்காக அவர்கள் திருப்பி விட்டார்கள் என்றால் பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கும், கிரிட்ல டிமாண்ட் குறையும். அந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் இருக்குது. நடைமுறை சிக்கல் இன்றைய தினம் அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறது. ஏன்னா அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் ஒரு ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய நிலையில் இல்லை. அந்த ஈடுபாடு, கடமை உணர்ச்சி வந்தால் மட்டும்தான் இது முழுமையான செயல்பாட்டுக்கு வரும். இப்பொழுது 20% தமிழக அரசு மானியம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதற்குரிய முறையான உத்தரவுகள் வந்ததாக தெரியவில்லை இதுவரையில். அந்த முறையான உத்தரவுகளை ப்ராசஸ் செய்து வழங்க வேண்டிய அலுவலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதே போல இந்த தனியார் மீடியாக்கள் மட்டும்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு துறையிலிருந்தோ மின்சார வாரியத்திலிருந்தோ பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எந்த ஒரு செயலிலும் இவர்கள் ஈடுபடுவதே இல்லை. சரி, இப்ப நீங்க இந்த விழிப்புணர்வு பத்தி சொல்றீங்க, அவேர்னஸ் பத்தி. இப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோலார் பிளான்ட் பத்தி நம்ம பார்க்க போனோம்னா, ஒரு சோலார் பிளான்ட்ல இருந்து அதோடைய ஆயுட்காலம் எவ்வளவு, அதே மாதிரியே ஒரு சோலார் பிளான்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மின் உற்பத்தி எவ்வளவு, அதை பத்தி சொல்லுங்க. சோலார் பிளான்ட் ஆயுட்காலம் சராசரியாக 25 to 30 ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். புதிதாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் முறையாக தயாரிக்கப்பட்ட சோலார் பேனலாக இருந்தால் 25 to 30 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது தயாரித்து மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய சோலார் பேனல் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. பிராக்டிக்கலாக ஏன்னா இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய செயல்பாடு அல்லது உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது இனிமேல் தான் அதனை உறுதி செய்ய வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக ஒரு சோலார் பேனலை பொறுத்துறாங்க அப்படின்னா அந்த கட்டமைப்பு செலவு எவ்வளவு ஆகும்? செலவு 1 கிலோவாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய், 80,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். இப்ப அவங்க 80,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு ஆகும்னு சொல்லி இவ்வளவு இன்ஸ்டலேஷன் காஸ்ட் போட்டு நம்ம அதை கட்டுமானம் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னா இது மூலியமா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? மக்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக நம்ம அதை போடுறோம்னா இவ்வளவு செலவு பண்ணி நம்ம போட்டிருக்கோம், அதுக்காக நம்ம மின் துண்டிக்க முடியாது, நம்மளோட ஈவியை நம்ம துண்டிக்கவும் முடியாது. ஏன்னா இது எல்லா நாளையும் பலன் தருமா அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இதை எப்படி நம்ம சரி செய்யும்? லாபம் என்பது லாங் ரன்னில் தான், உடனடியாக லாபம் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால்
ஒரு யூனிட் உற்பத்தி செய்வதற்கு முதலில் சொன்ன மாதிரி 10 ரூபாய் வரையில் ஆகிறது. 10 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு ஆகிறது என்றால் அதில் லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது, லாபகரமானதா இருக்கா. ஆனால் லாங் ரன்னில் அதை 15 ஆண்டு 20 ஆண்டுகள் அது பயன்படக்கூடிய வகையில் இருந்தது என்று சொன்னால், உண்மையிலேயே அது செயல்படுமே ஆனால் அது நிச்சயமாக லாபம் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இந்த செலவினங்களை அரசு கணிசமான தொகை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். மின்சார வாரியத்திற்கும் இந்த கிரிட் டிமாண்ட் சொல்கிறார்கள், அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். புதிய மின் திட்டங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய செலவினங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து பொறுத்துறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கறது சொல்லிருந்தீங்க. இது எல்லா நாள்லயும் சாத்தியப்படுமா? ஏன்னா சூரிய ஒளி நல்லா இருக்கிற நாள்லயும் அது அங்கேதான் இருக்கும், மழை காலத்திலயும் அது அங்கேதான் இருக்கும், குளிர் காலத்திலயும் அது அங்கேதான் இருக்க போகுது. அப்ப மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பழுது ஏற்பட்டாலோ அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்டும் நம்ம சேர்ந்து வைக்கணும். இந்த 80,000 இருந்து 1 லட்சம்ங்கிறது ஒரு இனிஷியல் பேமெண்டா இருந்தாலும் அதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மெயின்டெனன்ஸை பொறுத்தளவில் அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அந்த பேனலை பொறுத்தளவில் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி விட்டு கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி விட்டுட்டால் போதும், அதுக்கு மேல எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. அதுல வரக்கூடிய மெயின்டெனன்ஸ் என்னன்னா அந்த எக்யூப்மெண்ட் தொடர்புடைய உபகரணங்கள் இருக்கிறதே அதில் ஏதாவது ஃபால்ட் வந்தால்தான் அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். பேனலை பொறுத்த அளவு எந்த செலவும் ஏற்படுவது. இப்ப நார்மலா ஒரு சன்னி டேவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சன்னி டேல நம்மளால எவ்வளவு மின்சாரம் அதுல வந்து உற்பத்தி செய்ய முடியும்? உற்பத்தி செய்வது என்பது நம்ம எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்ததுதான். இப்ப 1 கிலோவாட் ஒரு பேனல் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை அப்படியே எடுத்து ஒரு பேட்டரியில் ஸ்டோர் செய்தோம் என்றால் அது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அது இல்லாம டைரக்டா பேனல்ல இருந்து டைரக்டா நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்தோம் ஆனால் எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாங்க உற்பத்தி. அப்ப நம்ம அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் சன்னி டேஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஹீட் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த சன்லைட் வரும்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதை கன்வெர்ட் பண்ணும் அந்த பேனல், அதை வந்து பேட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சு உபயோகப்படுத்தலாம். அது வந்து மற்ற நாட்கள்ல நம்ம உபயோகப்படுத்தலாம், மற்ற நேரங்கள் இரவு நேரத்துக்கு பயன்படுத்தலாம். அது வந்து கொஞ்சம் சரியாக முறையாக பயன்படுத்தினால் மட்டும்தான். அப்ப அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜா பார்க்கப்படுது இல்லையா சோலார் பிளான்ட் வந்து நம்ம பொறுத்தது மூலமா. இப்ப சாதாரண பார்த்தாச்சுன்னா வீட்டுல வந்து பகல் நேரத்துல ஒரு ஃபேன் ஓடும், ஒரு டிவி ஓடும், அல்லது 2 ஃபேன் ஓடும், அந்த அளவு தான் இருக்கும். 2 ஃபேனும் ஒரு டிவின்னு சொல்லியாச்சுன்னா 120 ஒரு 100 220 வாட்ஸ் தான் வரும். 220 வாட்ஸ் வரும்போது அங்க வந்து 1 கிலோவாட் 1000 வாட்ஸ் வந்து உற்பத்தி செய்துட்டு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அது பயன்படக்கூடிய எப்படி நேரடியாக பயன்படுத்த இந்த 220 வாட்ஸுக்கு மட்டும்தான் அந்த சோலார் பேனல் பயன்பட்டு கொண்டிருக்கும். மீதம் உள்ள எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஸ்டோர்டு எனர்ஜியை வந்து இரவு நேரங்களில் பயன்படுத்த முடியும். ஆமா. சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜாவிடம் செல்லலாம். ராஜா, மின் உற்பத்தி பத்தி பதிவு செஞ்சிருந்தீங்க. இப்ப இந்த மின் சிக்கனம் பத்தி அரசு சார்பில் என்னென்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது தமிழக அரசின் மின் கொள்கை என்று முதலமைச்சர் ஒன்று அறிவித்தார். அதன்படி தமிழக அரசிடம் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் அனைத்திலும் சோலார் பேனல் அமைக்க வேண்டும் என்பது. புதிதாக கட்டப்பட வேண்டியது கட்டாயம் அமைத்து கட்டப்பட வேண்டும். அதே போன்று பசுமை வீடுகளிலும் இந்த சோலார் பேனல் அமைக்கும் திட்டம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களிலும் தொடர்ந்து அவை மாற்றப்பட்டு வருகின்றன. இரண்டாவதாக இந்த லாஸ், அதாவது தெருவிளக்குகள் எல்லாம் இருக்கு, பல விளக்குகள் எரியாவிட்டாலும் அதன் மூலமாக மின்கசி ஏற்பட்டு பல ஆயிரம் யூனிட்டுகள் வீணாக செல்கின்றன தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியது. எனவே இவற்றை வந்து முறையாக பராமரிக்க அரசை விட தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. அதாவது தனியார் அங்க இருக்கக்கூடிய அந்த வார்டு வைஸாக அதை செய்யலாம். அதாவது ஒரு லேம்ப் லைட் இருக்கிறது என்றால் அந்த லைட்டை மாற்றுவது, மேலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுவது ஆஃப் பண்ணுவது இது முறையாக கடைபிடிப்பதால் மட்டும் 35% மின் சிக்கனம் ஏற்பட்டிருப்பதை பொள்ளாச்சியில் ஏற்கனவே ஒரு சோதனை ரீதியில் நடத்தப்பட்டு அது கிடைத்திருக்கிறது. அதாவது 35% பவரை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. எனவே இதை வந்து அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துறாங்க. இது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு போனால் இன்று பல விளக்குகள் எரியாமல் இருக்கின்றது. அதே போன்று சோடியம் போன்ற பல்வேறு அந்த விளக்குகள் அதிகம் மின்சாரத்தை செலவழிக்கக்கூடிய விளக்குகளை மாற்றி குறைந்த மின்
பளுவை எடுக்கக்கூடிய விளக்குகளை தனியார் மாற்றிக்கொள்ளும். அதற்கான எவ்வளவு மின்சாரத்தை சிக்கனப்படுத்தி கொடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே இருக்கு. இரண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோலார் பேனல்ல 1 மெகாவாட் இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேனல்ல நம்ம 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தயாரிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 12 யூனிட் வரைக்கும் நம்மளால தயார் பண்ண முடியும். இது அதோட ஆயுட்காலமான 25 ஆண்டுகள்ல 14,000 யூனிட் தயாரிக்கலான்றது தற்போதைய சோலாருடைய நிலையா இருப்பதாக அரசு தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப நம்ம வீட்டோட மின் தேவை சாதாரணமான ஒரு குடும்பத்திற்கு 140 முதல் 200 யூனிட் வரை தான் தேவைப்படுகிறது. எனவே இது பூர்த்தி செய்யும் வகையிலேயே இருக்கிறது. இருப்பினும் இந்த பேட்டரி என்பது அதில் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதை பகல் நேரங்களில் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை சேமித்து வைக்க வேண்டும். அப்படி பேட்டரி அமைத்தால் கூடுதல் செலவாகும். அப்படி ஆகும் பொழுது அதற்கு தமிழக அரசு அந்த மானியம் கிடையாது என்று கூறியிருக்கிறது. அதையும் சற்று மாற்ற வேண்டும். ஏனென்றால் பயன்படுத்தும் மின்சாரத்தை நேரடியாக கிரெடிட் கொடுப்பதாக இருப்பதால் இந்த விதிமுறையை வைத்திருக்கிறார்கள். வீணாக மின்சாரம் தயாரிக்க முடியாமல் போவதற்கு இந்த பேட்டரியும் சேர்த்துக் கொண்டால் மேலும் இது பயனுள்ளதாக இருக்கும். காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜா. சரி, இப்ப உள்ளாட்சி நிர்வாகம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாயில அதிக பணத்தை இந்த மின்சார பயன்பாட்டிற்கும் இதுக்குன்னே செலவு பண்றதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு. ஏன்னா முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால. முறையான பராமரிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, முறையாக பயன்படுத்தாததுனால. முறையாக பயன்படுத்தாத காரணத்தினால நிறைய விரயங்கள் இதுலயே நம்மளுக்கு போயிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு நடவடிக்கைக்கு கொண்டு வந்தா, இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா எவ்வளவு மின்சாரம் நம்மளால சேமிக்க முடியும்? இதனால என்ன ஒரு பயன்பாடு நம்மளுக்கு அதிகமாகும்? அதாவது இப்ப அந்த சேலத்துல அவர் சொன்னாரு 35% சேவிங் இருக்குன்னு சொல்லிட்டு, அது உண்மையிலேயே அது சேவிங்ஸ் இல்ல, அது விரயத்தை தடுத்திருக்கிறார்கள். இந்த பகல் நேரத்தில் எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க லைட்டு, பகல் நேரத்தில் எரியவதை கட்டுப்படுத்துகிறார்கள். இது ஆட்கள் நபர்கள் சாயங்காலம் ஆன் பண்றது காலையில ஆஃப் பண்றதுங்கிற முறை இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சிக்கல். இது ஃபாலோ பண்ணணும்ங்கறீங்க. ஆமா, அதை ஒழுங்கா. அது தவிர இன்னைக்கு நிறைய லைட்டுகள் எரியாம இருக்கும். பராமரிப்பு பண்ணினா அந்த எரியாம இருக்கிற லைட்டை எரிய வைக்கிறது. எரியாம இருக்கிற லைட்டை எரிய வச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கரண்ட் பில் அதிகமா தான் ஆகும், பயன்பாடு அதிகமா தான் ஆகும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, மனிதர்களை நம்புவதை விட இப்ப டைமர் எல்லாம் வந்துச்சு டெக்னாலஜில. இந்த டைமர் பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது கரெக்ட் டைமுக்கு ஆன் ஆகும், கரெக்ட் டைமுக்கு ஆஃப் ஆகும். இப்ப சென்னையை பொறுத்த அளவில் ஒண்ணு நம்ம பார்ப்போம், இந்த சாலைகள்ல எல்லாம் எல்லா லைட்டும் விடிய காலையில வர எரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப சாதாரணமா டிராபிக் 10 மணி 11 மணிக்கு இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அத்தனை லைட்டுகளும் எரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்டர்னேட்டிவா எரிய விடலாம். ஒன்னு விட்டு ஒன்னு எரிய விட்டா கூட அதுல 50% சேவிங்ஸ் வந்துடும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இவங்க போடுறக்கூடிய வயரிங் அமைப்புல இருந்து தாராளமா அதை பிரிச்சு கொடுக்கலாம். அதை இவங்க செய்யணும். அது முறையாக அதை ஒரு ஈடுபாட்டுடன் செய்ய ஆரம்பித்தார்களே ஆனால் நிச்சயமாக சேவிங்ஸ் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது குறித்து திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், வணக்கம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய மின் பற்றாக்குறை நிலை எப்படி இருக்கிறது? மாற்று வழியாக அரசு என்ன விதமான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து வருது? அதை பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமா காயத்ரி, திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற மின்சாரம் 110 மெகாவாட் தேவைப்படுது. ஆனா நமக்கு கிடைக்கிறது வெறும் 50% தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே திருச்சி 1967க்கு முன்னாடி விவசாயத்தை மட்டுமே பிரதானமா கொண்டிருந்த ஒரு நகரம். அது அந்த பெல் பிஹெச்எல்ங்கிற பெல் நிறுவனம் வந்ததுக்கு பிறகு தொழில் நகரமா மாறிடுச்சு. அப்படியே அதன் பிறகு நம்ம இன்னைக்கு மின்சாரம் இல்லாட்டினா இந்த திருச்சியை முடங்குற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு. இந்த பாதி அளவு தான் மின்சாரம் கிடைக்கிறதுனால தொழில்கள் அதிக அளவு முடங்கி இருக்கு. மக்கள் அதிக கொசுக்கடினால அவதிப்படுறாங்க, நைட்டு தூங்க முடியல, இவ்வளவு போட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது பனிக்காலம். இந்த பனிக்காலத்திலேயே இவ்வளவு மின்வெட்டு இருக்கு. இது வெயில் காலத்துல எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சா இப்பயே மக்களுக்கு வேர்த்து கொட்டுது. அந்த அளவுக்கு இப்போதைக்கு மின்வெட்டு இருக்கு. அந்த மின்வெட்டை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது அந்த மின் சேமிக்கு உண்டான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலான்ட்டு நம்மிடையே தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழு செயலாளர் திரு புஷ்வன் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா, இந்த மின் சேமிப்பு குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க. மின்வெட்டு மிகுதியாக இருக்கிற இந்த நேரத்தில் மின் சேமிப்பு, மின் சிக்கனம் இதை பத்தி விவாதிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ மின் சேமிப்புங்கிறது மின் சிக்கனத்தினால வரலாம். அதாவது வழக்கமா இந்த டிஎன்இபி ஆட்கள்லாம் வீட்டுல லைட் அணைச்சிட்டு போங்க, அனாவசியமா அது எல்லாரும் பண்ணுவாங்க, இவங்க சொல்லாட்டாலுமே அதுல ஒன்றும் ஜாஸ்தி வந்துடாது.
சிக்கனமா இருந்து சேமிக்கலாம். இன்னொரு வகை சேமிப்பு வந்து விரயத்தை தடுத்தாலே சேமிப்பு தான். ஒரு யூனிட் சேவ் பண்ணா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சமம். இந்த விரயத்தை எப்படி தடுக்கிறது? முதல்ல என்னென்ன விரயம் நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10, 15, 20 வருஷமா இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அனுப்புதல் அண்ட் விநியோகத்துல நஷ்டம் வந்து 19% இப்ப இருக்கு. அது 15, 16, 18 இப்படியே இருந்துட்டு வருது. அப்படின்னா என்ன? அதாவது மின்சாரத்தை இந்த கம்பிகள் வழியா ஹை எனர்ஜில இருந்து லோ எனர்ஜி மாத்தி போகும்போது மின்சார இழப்பு ஏற்படுகிறது. அதுதான் அதுக்கு டிக்ஷனரி படி அதுக்கு அர்த்தம். இது வந்து நம்ம நாட்டில் 19, தமிழ்நாட்டில் 19%, ஜெர்மனியில 6%, யூகேல 2%, யுஎஸ்ஏல 4% தான். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இது அதிகமா இருக்குன்னாக்க விஷயம் ரொம்ப சிம்பிள். இவங்க மின் திருட்ட மின் இழப்புன்னு கணக்கிடுறாங்க. மின் திருட்டு எப்படி நடக்கிறது? 3 வகையா நடக்கிறது. வழக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒயர்ல கொக்கி போட்டு மின்சாரம் திருடுறது நிறைய இடத்துல, பர்டிகுலர்லி எலெக்ஷன் டயத்துல நடக்கிற விஷயம். அது ரெகுலராகவே நடக்குது. இதை இவங்க தடுத்து நிறுத்தணும். அதுக்கு முனைப்பு காமிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இந்த நிஜமாவே இந்த விநியோகத்துல அனுப்புதல்ல இழப்பு இருந்ததுனாக்க அதை எப்படி தடுக்கலாம்னாக்க சரியான அளவுல தரமான கம்பிகள் போட்டு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் போட்டு, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒயர் டிஃபர் ஆகுது. அதனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனால இழப்பு வருது. அதை வந்து நம்ம ஒரே யூனிஃபார்ம் ஒயர் போட்டு தடுக்கலாம். இதுக்கு இந்த வருடம் பட்ஜெட்ல நம்ம சிஎம் வந்து 2012 பட்ஜெட்ல ஜப்பானீஸ் கம்பெனியோட இதை பத்தி ஒரு கொலாபரேஷன் போட்டு இதை தடுக்கிறதுக்காக ஒரு ஆலோசனையை பெறப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு தெரியவே இல்லை. அப்புறம் அந்த மின் திருட்டு 2 வேறு விதமாகவும் நடக்கிறது. இப்போ ஹட் அப்படி ஒரு கிராமத்துல ஒரு குடிசைக்கு ஒரு பல்பு எரிஞ்சா அந்த கிராமம் மின்சாரமயமாக்கப்பட்டது என கணக்கிடுறாங்க. அது எப்படி கொடுக்கறாங்கன்னா ஒரு பல்பு எரியறதுக்கு உண்டான மின்சாரம் தான் கொடுக்கறாங்க. மாசத்துக்கு 10 ரூபா அவ்வளவுதான் சேமிக்கிறாங்க. அது மின்சார வாரியம் கணக்குப்படி ஒரு பல்புக்கு உண்டான மின்சாரம் தான் அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க. ஆனால் உண்மையில் அந்த குடிசைக்குள்ளோ, அது குடிசை கான்கிரீட்டா கட்டப்பட்டாலும் அது குடிசைன்னு சொல்லிப்பாங்க, உள்ளுக்குள்ள கிரைண்டர், மிக்சி இது மாதிரி பல எந்திரங்கள் வருது. அதனால மின்சாரம் அதிக செலவாகுது. அது மீட்டர் பண்ணப்படுவதில்லை, கணக்கிடப்படுவதில்லை. சரியாக கணக்கிட்டு காமித்தால் தான் அரசாங்கம் அதுக்குரிய மானியம் தரும். இவங்க சரியா கணக்கிடவே முடியல. அதனால அது டிஎன்ஏபிக்கு பெரு நஷ்டம். இன்னொரு வகை வந்து விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்கறாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொழில், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க. இலவச மின்சாரம் எதுக்காக கொடுக்கறாங்க? நிலத்தடி நீரை எடுக்க பயன்படுத்த இந்த மின்சாரம் மானிய மின்சாரம் தருகிறார்கள். ஆனால் நடப்பது என்ன? 5 HP மின்சார மோட்டாருக்கு உண்டான மின்சாரத்தை தராங்க. ஆனா இவன் வந்து 15 MP 25 HP மோட்டார் வச்சு ஜாஸ்தி கரண்ட் இருக்கிறான். நம்பர் 1. நம்பர் 2, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின HP மோட்டாரே பயன்படுத்துறாங்க. அது இன்னும் மின்சாரம் பழுதாகி இன்னும் மின்சாரத்தை அதிக அளவில் இழுக்கும். நம்பர் 2. நம்பர் 3, நிலத்தடி நீரை எடுக்கிறதுக்காக கொடுத்த இலவச மின்சாரத்தை வாய்க்கால அந்த ஒயரை விட்டு அந்த டியூபை விட்டு அங்கேயிருந்து உறிஞ்சறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது தவறான பயன்பாடு. நம்பர் 4, சேலமோ கடலூரோ எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம். அது மாதிரி நிலத்தடி நீரையோ வாய்க்கால இருந்து எடுத்து விற்கிறாங்க, அடுத்த வயலுக்கு விற்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மளால தடுக்க முடியல, டிஎன்இ தடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு மீட்டர் கிடையாது. நாங்க ரொம்ப நாள் என்ன சொல்லிட்டு வரோம், என்ன வேணா பண்ணுங்க, முதல்ல கணக்கிடுங்க, மீட்டர் வைங்க. எவ்வளவு மின்சாரம் விரயமா போறது நமக்கு தெரியணும். மீட்டர் வைக்க போனா ஒரே அடிதடி கலாட்டா இது மாதிரி நடக்கிறது. மீட்டர் உங்களால வைக்க முடியல. இதுல என்ன ஆச்சுனாக்க கனெக்டட் லோட், யூட்டிலைஸ்ட் லோட், அதாவது இணைப்பு கொடுக்கப்பட்ட மின்சார வால்யூம், அவங்க இழுக்கிற மின்சார வால்யூம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த இணைக்கப்பட்ட மின்சார வால்யூத்தை படிதான் மானியம் கிடைக்குது அரசாங்கத்திலிருந்து. அதனால டிஎன்இபிக்கு பெரு நஷ்டம். இந்த நஷ்டம்னா கடைசியில நம்ம தலையில தான் விடியுது. நம்ம தான் அதுக்கு அதிக விலை கொடுக்கறோம். இல்லாட்டா டிஎன்இபி இன்னும் அதெல்லாம் பாதாளத்துல போயிருக்கும். இதெல்லாம் இந்த அரசோ ஒரு நல்ல அதிகாரிகளோ வந்து முனைப்பு காட்டி அந்த குஜராத்ல வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப அழகா தீர்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, உங்களுக்கு இலவச மின்சாரம் வேணும்னா நாங்க எப்ப கொடுக்கறோமோ அப்பதான் கிடைக்கும். ராத்திரி கொடுப்போம்,
1 hour தான் கொடுப்போம். பரவாயில்லையா? இல்ல நீங்க மின்சார கட்டணம் கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்ப கேட்கறீங்களோ அப்ப நாங்க மின்சாரம் கொடுப்போம். எல்லாரும் சரின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மின்சாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 லட்சம் விவசாயிகள் நாங்க கட்டணம் கட்ட முடியாது ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அத்தனை பேர் உள்ள பிடிச்சு போட்டாங்க. அது மாதிரி ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி இது திருடு, இது தப்பு, பொதுமக்கள் தலையில தான் அது விடியது அப்படின்னு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்தாக நிறைய மின்சாரம் நமக்கு சேவ் ஆகும். இன்னும் 2 விஷயம் இருக்கு. இந்த காம்பாக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப் CFL அது ஒரு 20% லெஸ் எனர்ஜி கன்சியூம் ஆகும். அதே வெளிச்சம் தரும். ஆனாக்க மற்ற லைட்டை விட 20% மின்சாரம் குறைச்சு உறிஞ்சிக்கும். இதே எல்லா மின்சார வாரியம் அங்க மீட்டிங்ல இதை பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுடைய மின்சார வாரிய அலுவலகத்துக்கு போங்கள். திருச்சியில மன்னார்புரத்துல இருக்கு. அவங்க இந்த காம்பாக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப் போட்டுக்க மாட்டாங்க. ஊருக்கு உபதேசம் பண்ற மின்சார வாரியம் தன்னோட ஆபீஸ்ல உள்ள டியூப்லைட்லாம் மாத்தணும்ல, மாத்தல. கர்நாடகால என்ன பண்றாங்க, யாரெல்லாம் இந்த குண்டு பல்பு டெக்கடன்ட் பல்பு, இந்த குண்டு பல்புக்கு பதிலா இந்த CFL பல்பை போட்டாக்க கர்நாடக அரசு மானியமே தருது. ஏன்னா அவங்களுக்கு மின்சாரம் மிச்சமாறுது இல்ல. அது மாதிரி இங்க பண்ணலாம். யார் CFL பல்ப் போடுறாங்களோ அவங்களுக்கு குறைத்த விலையில பல்பு கொடுக்கறோம், இலவசமா கொடுக்கணும் கூட சொல்லலாம். அது மாதிரி முனைப்பு காட்டணும். அது தவிர அந்த காற்றாலை இருக்குல்ல, காற்றாலை பிரமாதமா எடுக்கிறோம். ஆனா அந்த மின்சாரத்தை எடுத்து இந்த மெயின் கிரிட்ல கனெக்ட் பண்றதுக்கு வசதி இல்லை. நிறைய காற்றாலை உற்பத்தியாளருடைய புகார்கள் எங்களுடைய மின்சாரம் எடுக்கப்படுவதில்லை, அதனால எங்களுக்கு நஷ்டம். இது இவ்வளவு தட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் இது மாதிரி ஒரு மின்சார வாரியத்தை நம்மளால சகிச்சுக்க முடியுமா? இதெல்லாம் அரசாங்கம் TNEBO டான்ஜெட் கோடு புது பேரு, அவங்க ரொம்ப முனைப்பு இருந்த நடவடிக்கை எடுத்தா மின்சார தட்டுப்பாடு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா காயத்ரி, நிறைய தகவல்கள் அவர் புஷ்பவனம் சார் பதிவு பண்ணாரு. இப்ப நம்ம மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மின்சாரத்தை சேமிப்பதற்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை இறங்கியிருக்காங்க. அது என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற முறையில ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு 50% நம்ம பணத்தை கொடுத்துறோம். அவங்க இப்ப நம்ம மாநகராட்சியில மொத்தம் 65 வார்டு இருக்கு. திருச்சி மாநகராட்சியில அந்த 65 வார்டுகள்ல 36,000 பல்புகள், அந்த 36,000 டியூப் லைட்டுகள் இருக்கிறதா கணக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு டியூப் லைட்டும் 40 வாட் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது. இதை முதல் கட்டமா இந்த தனியார் நிறுவனத்தில் கொடுத்துட்டு அதை 28,000 LED பல்புகளை மாத்திர சொல்லி இருந்திருக்காங்க. இதன்படி மாத்தினாலே கிட்டத்தட்ட 50% நமக்கு மின்சார சேமிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் விஜயகோபால் சார். இப்ப இவர் மூலியமா நம்ம ஹப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சார். முக்கியமா இந்த மின் திருட்ட மின் இழப்பா தவறா கணக்கிடுறாங்க அப்படின்னாரு. அதே மாதிரியே இந்த இலவச மின்சாரம் முறையா பயன்படுத்துறது இல்ல, இத விற்கிறாங்க, ஏன் மின் மீட்டர் பொருத்தப்படல, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் அவர் முன் வச்சாரு. முக்கியமா அந்த காற்றாலை மூலியமா மின் உற்பத்தி கிடைக்குது, ஆனா அதை கனெக்ட் பண்றதுக்கான கட்டமைப்பு இல்ல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இன்னைக்கு நம்ம மின் திருட்டு நடக்கிறதுனால மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுறது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனா அவங்க மின் தேவைக்கு தான் அதை உபயோகப்படுத்துறாங்க. மின் திருட்டுங்கிற 2 வகை இருக்குது. ஒன்னு திட்டம் போட்டு திருடுறது, முறையான ஒரு மின் இணைப்பு வாங்கியிருப்பாங்க, அதுல மின் கட்டணம் குறைவாக செலுத்த வேண்டும் என்பதற்காக மின்சாரத்தை திருடுவார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த குடிசை பகுதிகள்லாம் இருக்குத, அவங்களுக்கெல்லாம் மின் இணைப்பு கொடுக்காததனால் அவர்கள் திருடுகிறார்கள். இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க, ஒரு பல்ப் இலவசம் ஒண்ணு இருக்குது. குடிசைன்னா அது அங்க சொல்றீங்க. சிட்டியை பொறுத்த அளவில் என்னன்னா, நிறைய பகுதிகளில் மின் இணைப்பை கொடுக்க மறுக்கிறது மின்சார வாரியம். என்ன அவன் கரண்ட் இல்லாம உட்கார்ந்து இருக்க முடியுமா? அதனால அவங்க எடுக்கிறாங்க. இது தேவை இருக்குது. இப்ப நீங்க 2 ஆஸ்பெக்ட் ஒண்ணு இருக்குது. ஒன்னு ஒழுங்கீனத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகள், அது தனி விஷயம். ஆனா இன்னைக்கு தேவை இருக்குது. இந்த தேவையை எப்படி சந்திக்கிறது? இப்ப நீங்க தேவையை பத்தி சொல்லிருக்கீங்க சார். முக்கியமா இந்த திருட்டை பத்தி பேசும்போது நீங்க 2 விதம் சொன்னீங்க. ஒன்னு டெக்னிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வயர் டிரான்ஸ்மிஷன்ல போகுது, அது எனர்ஜி லாஸ், லைன் லாஸ், அது லைன் லாஸ்ல. இப்ப இலவச மின்சாரம் மூலியமாவே நம்மளுக்கு நிறைய முறைப்படுத்தப்படாத விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்படுது. இப்ப இவர் பதிவு செய்யும் போது கூட சொல்லிருந்த ஒரு பல்புக்கு கணக்கு எடுத்துக்கிறாங்க.
ஆனா அவங்க அந்த குடிசைக்குள்ள இருக்கிற ஒரு கான்கிரீட் வீடே இருக்கு, கிரைண்டர்ல இருந்து மிக்சில இருந்து டிவில இருந்து ஏசில இருந்து எல்லாமே இருக்காங்க. அப்ப அது அப்படியெல்லாம் விரயமாகலையா நம்மளுடைய மின்சாரம்? விரயம்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த அதாவது மனிதனுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடியது. அதை இவங்க அரசு இலவசமாக கொடுக்கிறது. அதை இலவசமாக கொடுக்கறது ஒரு பல்புக்கு தான் கரண்ட் எடுத்துக்கணுங்கிற இதுலதான் இலவசமா கொடுக்கறாங்க. அதை அந்த பணத்தை தமிழக அரசு மின்சார வாரியத்துக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த செலுத்துறது அந்த தொகையை அதிகப்படுத்திங்க. மீதி உபயோகத்துக்கு கிரைண்டர் மிக்சிக்கு எல்லாம் உபயோகப்படுத்துறாங்கல்ல. இப்போ ஒரு மின்னிணைப்பு குடிசை மின்னிணைப்புக்கு இப்போ 100 ரூபா வாங்குறாங்கன்னா அதை அரசு தேர்ந்து ஒரு 300 ரூபான்னு வாங்குங்க. அதாவது தேவை இருக்கிற தேவைங்கிறது வேற, இழப்புங்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது பொறுப்பு நிறுவனங்கள், அரசு மின்சார வாரியம் பொதுமக்களுக்கு தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அது சரியாக இல்லாத பொழுதுதான் சில குளறுபடிகள், முறைகேடுகள். முறையான விநியோகம் இல்லாததுனாலதானே இந்த மாதிரியான சூழல் நிலவுகிறதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது இப்ப வரக்கூடிய மின் தட்டுப்பாட்டுக்கு அது காரணம்னு சொல்ல முடியாது. மின் தட்டுப்பாடு என்பது தேவைக்கு உற்பத்தி இல்லை என்பதுதான் மின் தட்டுப்பாடு. அப்ப டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை நம்ம கிட்ட இல்லைங்கிறது தான் அது விஷயம். அது தனியா முறைகேடுங்கிறது. அதான் வருமானத்துல இழப்பு, லைன் லாஸ் ஒருத்தர் சொல்லும் போது கூட சொன்னாரு லைன் லாஸ். இது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் செல்லலாம். நேசராஜ் வணக்கம். இப்ப தொழில் நகரமா பார்க்கப்படுற கோவையில தற்போதைய மின் பற்றாக்குறை நிலை எப்படி இருக்கிறது? மாற்று வழியா அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் காயத்ரி. இப்போ கோவையில பாத்தீங்கன்னா 50,000 தொழிற்கூடங்கள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக 7 மணி நேரம் முதல் 8 மணி வரை மின்வெட்டு இருந்ததால் அவர்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில தற்போது ஒரு 10 நாட்களாக எந்தவித மின்வெட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் நிம்மதியாக வேலை செய்து வருகின்றனர். கோவையில் முக்கியமா கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை முதல் ஒரு 6 மணியிலிருந்து 8 மணி வரை விளக்குகள் எரிந்து வருகிறது. இதை எதை கண்டும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. இதே போல கோவை சிங்காநல்லூர் மாநகர மண்டலத்துக்கு ஒரு சோலார் பேனல் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த சோலார் பேனல்ல 100 மெகாவாட் சோலார் பேனல். இதுல இந்த கட்டடத்துக்கு தேவையான ஒரு 40 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி வர்றாங்க. இதே போல அரசு அனைத்து அலுவலகங்களும் இந்த சோலார் பேனலை உற்பத்தி செஞ்சா மின்சார சிக்கனத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல கோவை மாநகராட்சியில தனியார் நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஒரு டெண்டர் கொடுக்க போறாங்க இன்னும் ஒரு 10 நாள்ல. இந்த டெண்டர் கொடுத்து மின் சிக்கனத்தை ஏற்படுத்த போறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆணையாளர்ல தான். இதே போல கோவையில பாத்தீங்கன்னா இந்த தொழிற்கூடங்கள் முக்கிய வாழ்வாதாரமாக மின்சாரம் இருந்து வருவதால் இவர்களுடைய வாழ்வாதாரம் மின்சாரத்தை நம்பியே உள்ளதால் இவர்களுக்கு போதுமான மின்சாரத்தை அளிக்க வேண்டும் என தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கோவையில சிறு குறு தொழில் அமைப்பைச் சேர்ந்த டாக் ஜேம்ஸ் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இந்த தேசிய மின்சிக்கன நாள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தேசிய மின்சிக்கன நாள் என்பது ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வு நாளாக கருதப்பட்டு செய்து வருகின்றார்கள். ஆனால் என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் மக்களை பொறுத்தவரைக்கும் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இருக்கின்ற மின் கட்டண உயர்வு என்பது தொட்டாலை சாக்குமடிக்கு என்பதால் தேவையற்ற மின்சார பயன்படுத்துவதை தவிர்த்து தேவைக்கு உண்டான மின்சாரத்தை மட்டும் பயன்படுத்தி பொதுமக்களும் குறு சிறு தொழில் மூலம் நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மட்டும் இருக்கக்கூடிய வர்த்தக ரீதியாக செயல்படுகின்ற பல்வேறு பெரும் நிறுவனங்கள் இவர்கள் மின்சாரம் எவ்வளவு செலவழித்தாலும் கவலைப்படுவதில்லை என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது. இவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மத்திய மாநில அரசாங்கங்களின் மின்சார பயன்பாடுகளை ஒரு முறைப்படுத்த வேண்டும். தாங்கள் கூறியது போல மின் விளக்குகள் 8 மணி 9 மணி வரைக்கும் எரிந்து கொண்டிருப்பதை இது போன்ற நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் மற்றும் எல்லா இடங்களிலும் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோலார் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் மாநில அரசுகளும் மத்திய அரசும் சொல்லி வருகிறார்கள். இதை முதலில் ஏன் அரசாங்க அலுவலகங்களில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இவர்கள் எல்லா அரசு அலுவலகங்களிலும் இந்த சோலார் சிஸ்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களானால் அவர்கள் சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தும் பொழுது எங்களை போன்ற குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதற்கு வருங்காலத்தில் எங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக நிற்கும். ஆகையால் இது சொல்லோடு இல்லாமல் இவர்கள் முழுமையும் எங்களுக்கு பயன்பாட்டுக்கு அரசு விழிப்புணர்வை கொண்டு வருவதோடு அந்தந்த துறை வாயிலாக அது ஆர்டராக உத்தரவாகவே அவர்கள் வழங்கி அதை சோலார் சிஸ்டத்தை கொண்டு
கொண்டு வருவதிலும் மின் பயன்பாட்டை மாதம் மாதம் கணக்கெடுப்பதில் தேவைகளுக்கு என்ன தேவை மின்சாரம் தேவைப்படுகிறதோ அதுக்கு மேல் வருகின்ற போது அது ஒரு கேள்விக்குறியாக்கி அது கொண்டு அவர்கள் மேல் நடவடிக்கைகள் அடிப்படையில் வருமானால் இந்த பொதுவான இந்த நோக்கம் வெல்லும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ கோவையில பாத்தீங்கன்னா காயத்ரி தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து பொதுமக்கள் வந்து ஒரு குண்டு பல்பை கொண்டு வந்தா CFL பல்பை வந்து இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த போத்தனூர் பகுதியில் என்ன பண்ணாங்கன்னா பொதுமக்கள் ஒரு 1000 பேர் குண்டு பல்பை வீட்டுல இருந்து கழட்டிட்டு வந்தாங்க. ஆனா இந்த குண்டு பல்பை வாங்கி எல்லாத்தையும் உடைச்சு போட்டு CFL பல்ப் ஒரு 10 பல்ப் மட்டும் இலவசமா கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து 400 ரூபாய்க்கு விற்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதனால அந்த பகுதி பொதுமக்கள்லாம் வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். காயத்ரி தொடர்ந்து பேசலாம். நேசராஜ் சார், இப்ப இவர் ஒரு முக்கியமான கருத்தை இவர் பதிவு செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அரசு அலுவலகங்களில் கட்டுப்பாடு, அரசு அலுவலகங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், பயன்பாட்டில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 900 to 1000 மெகாவாட் மின்சாரம் சேமிக்க முடியும். அதை மின்சாரம் இல்லாத பகுதிகளுக்கு வழங்குவதற்கு வசதியாக இருக்கும். இப்ப அலுவலகத்தில் வந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதை யாரும் கட்டுப்படுத்தவில்லை. அவர் சொன்னது மாதிரி மின்சார வாரியத்திலிருந்து உபதேசம் செய்கிறார்கள். ஆனால் இந்த மின்சார வாரிய அலுவலகங்களில் இன்னும் அந்த பழைய அந்த சோக்கு வச்ச டியூப் லைட் தான் இருந்துட்டு இருக்குது. அது பழைய ஃபேன்கள் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லாம் அந்த மாதிரி தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களே அதன் மீது அதாவது சேமிப்பதற்காக எந்த விதமான ஒரு செயல்பாட்டிலும் இவர்கள் ஈடுபடுவதில்லை. அது தவிர இந்த CFL பல்பு பயன்படுத்த வீடுகளை பொறுத்த அளவில் மின்சாரத்தை எப்படி சேமிக்கலாம் என்பது நிறைய வழிவகைகள் இருக்கின்றன. இப்ப 40 வாட்ஸ் டியூப் லைட் போட்டிருக்கக்கூடிய இடத்துல 20 வாட்ஸ் வந்து CFL பல்பு போட்டாலே போதும். 20 வாட்ஸ் CFL பல்பு வந்து 150 ரூபாயில இருந்து 200 ரூபா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு டியூப் லைட் வாங்கினோம்னா 250 ரூபாயில இருந்து 300 ரூபா இருக்குது. அந்த டியூப் லைட்டை விட விலை கம்மியானதான் இருக்கு. அதே நேரத்தில் பாதி 50% சேவிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேனையும் வந்து பார்த்தோம்னா பழைய டைப் ரெகுலேட்டர் வச்சிருப்பாங்க. பழைய டைப் ரெகுலேட்டர் டக்கு டக்குன்னு அடிக்க 5 பொசிஷன் இருக்கும். அதுல வந்து அந்த ஃபேன் எவ்வளவு வேகத்துல சுத்தினாலும் அந்த எனர்ஜி கன்சம்ஷன் அந்த 65 வாட்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்டு. அந்த ஃபேன் சுத்துறதை விட மீதி உள்ள எனர்ஜி வந்து இந்த ஹீட்டர் அந்த ரெகுலேட்டர்ல ஹீட் எனர்ஜியா அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் இப்ப மார்க்கெட்ல நிறைய வந்துச்சு. எலக்ட்ரானிக் ரெகுலேட்டரை போட்டாங்கன்னா ஃபேன் என்ன வேகத்துல சுத்துதோ அந்த வேகத்துக்கு தான் எனர்ஜியை பயன்படும். ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ல இருந்து நம்மளால நிறைய எனர்ஜி பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல இப்ப இந்த மொபைல் சார்ஜர்ஸ் இருக்கு. இந்த மொபைல் சார்ஜர்ஸ்ல வந்து அவங்க சார்ஜ் போடுறது கிடையாது. ஆனா அந்த ஸ்விட்ச் ஆன்லயே இருக்கும். இதை மட்டும் உருவி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மூலமா எவ்வளவு லீக்கேஜ் நம்மளுக்கு அது நிறைய இது பண்ணலாம். அதே மாதிரி டிவி பார்க்கும்போது ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் வால்யூம் வச்சு அலற விடுவாங்க. கலரையும் பாத்தீங்கன்னா டார்க் கலரா தான் ஃபுல்லா கலரா இருக்கும். அந்த மாதிரி அதிகமான கலர் அதிகமான வால்யூம் வைக்கிறதுனால கன்சம்ஷன் அதிகமாகும். இப்ப ரெசிடென்ஷியல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன இந்த மாதிரியான எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில தனியார் நிறுவனங்கள் வந்து இரவு நேரத்திலையும் அந்த பில்டிங்கே அப்படியே மின் விளக்கால ஜொலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் மின் தட்டுப்பாடு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? நிச்சயமா கட்டுப்படுத்த முடியும். மின்சார வாரியத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரம் மின் சட்டம் 2003 படி மின்சார வாரியத்துக்கு இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த யாரும் அதற்கு பொறுப்பெடுத்து செயல்படுத்துவதாக இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இப்ப அரசு அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா ஏசி வந்து 18, அதாவது குறிப்பா அந்த ஏசியை பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். 18 டிகிரி 20 டிகிரி குறைஞ்சி யாருமே வந்து ஏசியை ஆன்ல வச்சுக்கிறது இல்லை. ஏசின்னா என்னது? அது ஒரு ஏர் கண்டிஷனர். அங்க என்ன பண்றாங்க? ஏசியை ஒரு சில்லரா தான் உபயோகப்படுத்துறாங்க. ஏன்னா குளிரா இருக்கணுமா. ஏர் கண்டிஷன் என்ன? குளிர் அடிக்க கூடாது, அதே நேரத்தில் வேர்வையும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே இல்லாத ஒரு பிளசன்ட் கண்டிஷனுக்கு தான் ஏர் கண்டிஷனர் வைக்கிறது. ஆனா நல்ல குளிரா இருக்கணுங்கிறக்காண்டி 18 டிகிரி 20 டிகிரி வைக்கிறாங்க. மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, மக்கள் என்ன ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும், அரசு வந்து எப்படி அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில பரப்ப முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக உள்ள ஒரு சேவிங் சிக்கன வழிமுறைகளை எல்லாம் அரசும் மின்சார வாரியம் பெரிய அளவில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது செய்யணும். ஆனா இவர்கள் அந்த வழியில் செல்வதற்கு தயாராக இல்லை. ஏன் என்று புரியவில்லை. அதை செய்தாலே கிட்டத்தட்ட 1000 to 1500 மெகாவாட் மின்சாரம் சேமிக்க முடியும்.
இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து அரசு அதுக்கானது செய்யல அப்படின்னு. இப்ப உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் மக்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க? எப்படி ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும்? அதான் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக சிலருக்கு வந்து தெரியாமலே இந்த மாதிரி பண்றாங்க. ஏசின்னா 18 டிகிரியில் தான் இருக்கணும்னு ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். அது வேண்டியதில்லை. 25, 26 டிகிரியில வச்சுக்கிட்டீங்கன்னா பிளசண்டா இருக்கும், தூங்குறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும். நீங்க ஓவர் ஏசி அதே மாதிரி பல்ப் வந்து சிஎஃப்எல் போட்டுக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். ஃபேனை வந்து எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் வச்சு உபயோகப்படுத்தலாம். எப்பவுமே ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீட்ல சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வெளியே இருந்து வந்து வேர்வையா இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல் ஸ்பீட்ல போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஃபுல் ஸ்பீடு ஃபேனுக்கு தேவையே இல்லை. ஃபுல் ஸ்பீடு இருந்தான்னா ஏர் வந்து விட்டு விட்டு தான் வந்துட்டு இருக்கும். வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி தான் அது. அது என்ன பண்ணாலும் ஒரு மீடியம் ஸ்பீட்ல வச்சாச்சுன்னா அந்த ஏர் வந்து அப்படியே ஃப்ரீயா கண்டினியூஸ் சர்க்குலேஷன் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா கூல் நிறைய வேணும்னு வச்சிருப்பாங்க. அதை திறந்து பார்த்தாச்சுன்னா உள்ள இருந்து ஆவியா வந்துட்டு இருக்கும். பார்த்திருக்கலாம் எல்லாரும். அந்த அளவுக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி அன்றாட பயன்பாட்டிலே கூட நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி லைட் உபயோகப்படுத்துறது வந்து வீட்டை சுத்தி உள்ள, நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து வெளியே நிறைய லைட் போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி ரீசன் சொல்லுவாங்க. செக்யூரிட்டி ரீசனுக்கு இந்த அளவு ஹை லெவல் இலுமினேஷன் வேண்டியதே இல்லை. அது அவங்க பில்டிங் வந்து எப்ப பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் வந்து இருட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே இருட்டுல உட்கார்ந்துருப்பாங்க, இங்கே இப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஈவினிங் பீக் ஹவர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போடலாம். ஒரு 6 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு ஆன் பண்ணா போதும். அந்த இடையில உள்ள நேரத்தில் ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த கெடுதலும் வராது. நிச்சயமா சார். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதில் பலன் இல்லை என்பது போல மின் ஆற்றலில் நிலைமை கைமீறி போவதற்கு முன்பு நாம் செயல்பட சூரியனை பயன்படுத்திக் கொள்ள தொடங்குவதே விவேகமானது. அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லாமல் பொதுமக்களும் சிக்கன நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுகுறித்து நிறைய பயனுள்ள கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட திரு செல்வராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் கள தகவல்களை பதிவு செய்த சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜா, கோவையில் இருந்து நேசராஜ், திருச்சியில் இருந்து விஜயகோபால் ஆகியோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கங்கள் கூடி விடைபெறுவது காயத்ரி.